ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி தேனி ஸ்டைலில் மட்டன் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சாதம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. குழம்பே தேவையில்ல, இதை வச்சு சாப்பிட்றலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ கறியில் சேர்க்க சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சீரகம், மிளகு எடுத்திருக்கேங்க. அதை நல்லா அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிடலாங்க. இப்போ கழுவி வச்சுருக்க மட்டனையும் அதில் சேர்த்துடலாங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க, அடியில் பிடிக்காத மாதிரி. மஞ்சள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அள்ளி நம்ம மேலே தூவி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நான் சீரக பொடி எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 விசில் வரட்டுங்க. கறியை பொறுத்து நல்லா வெந்துடும். சூப்பராக அந்த கொழுப்பெல்லாம் எண்ணெயாக மேலே மிதக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். கறி எல்லாமே சூப்பராக பஞ்சாக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சூப்பு ரெடிங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா மேலே பெப்பர் பொடி போட்டு சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.